போன வருஷம் இந்த ஃபோன் எக்கச்சக்கமான ஹைப்போட லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகையில் கொஞ்சம் ரிசப்ஷன் மிக்ஸ்டாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஃபோன் பிடிச்சிருந்துச்சு. பட் அதே சமயத்தில் இந்த சிப்புக்கு அவங்க கேட்குற ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக. அஃப்கோர்ஸ் நத்திங் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஸ்மூத்தாக சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுவோம். எங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் 3 வருஷம் இருக்கும். செக்யூரிட்டி பேச்சஸ் 4 வருஷம் எல்லாம் நாங்கள் கரெக்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. பட் அந்த பாயிண்டில் அது எல்லாமே வெறும் ப்ராமிசஸ் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ஃபோன் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிருக்கு. இந்த 9 மாதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ நத்திங் ஃபோன் 2 வரப்போகுது. அஃப்கோர்ஸ் அது வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 சீரீஸோட இன்னும் ஹையர் எண்டில் வரப்போகுது. ஸோ இந்த பாயிண்டில் 2023 இந்த ஃபோன் வாங்குறதுக்கு வர்த்தா என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிப்போம். கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி அந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்குனா சாம்சங் கூட அவங்க மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் கிளாஸ் பேக்ஸ், IP ரேட்டிங்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. பட் இப்போல்லாம் கொஞ்சம் அந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் ரொம்ப மொனாட்டனஸாக இருக்குது ஃபோன்ஸ். எதுவும் அப்படியே ஸ்டாண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணையில் இங்கே இந்த பில்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. பின்னாடி அந்த ஃபியூச்சரிஸ்டிக் பேக், ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ், ஃப்ரண்ட் பேக்கில் கொர்லா கிளாஸ், சைட்ஸில் ரீசைக்கிள்டு அலுமினியம். ஃபோன் பார்க்குறதுக்கும் சரி, பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபோனும் ரொம்ப லைட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இந்த ரிவ்யூ ஸ்கிரிப்ட் பண்ணையில் தான் என்னோடய ஃபேக்ஸ் செக் பண்ணையில் 194 கிராம் வெயிட் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ணையில் அந்தளவு ஹெவியாக இருக்கிற மாதிரி இல்லை. அஃப்கோர்ஸ் இன்றைக்கெலாம் வந்து 190 கிராம்ஸுங்கிறதே வந்து ரொம்ப லைட் தான். இங்கே நல்லா டிசைன் பண்ணி வெயிட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு என் மைண்டில் அதோட லைட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஃபோன் லைட்டாக அப்போ பேட்டரி போச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. அதுவும் அப்டேட்டுக்கு அப்புறம் பிரச்சனை வரல. கொஞ்ச நாள் முன்னாடிலாம் வந்து ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபோன் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போல்லாம் அப்டேட் வரையில் போதுண்டா சாமி, ஃபோனில் இருக்கிற எதையும் கெடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். இங்கே அவங்க எதுவும் கெடுக்கல. Android 12 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது பேட்டரி லைஃப். ஸோ ஒரு ஆல் டே ஃபோன்னு சொல்லுவேன். இப்போ மாட்ரேட் யூசேஜில் எனக்கு ஈஸியாக ஒரு நாள் முடியலை ஒரு 30% பேட்டரி பாக்கி இருக்கும். நான் கொஞ்சம் புஷ் பண்ணி யூஸ் பண்ணனா கூட, அதாவது கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன், இல்லைனா GPS அதிகமாக யூஸ் பண்ணனா நாள் முடியலை ஒரு 10-15% இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் டே சிங்கிள் சார்ஜில் யூஸ் பண்ண முடிஞ்சது. சரி, நல்லதை பற்றி பார்த்துட்டோம். டக்குன்னு ஒரு நெகட்டிவ்க்கும் போவோமே. இந்த ஃபோனில் ஒரு மேஜர் நெகட்டிவ், எங்கள் பிராண்ட் பேர் நத்திங், ஸோ நாங்கள் பாக்ஸில் கொடுக்குறதும் நத்திங் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணாங்க. அது அந்த பாயிண்டில் எவ்வளோ பெரிய நெகட்டிவாக இருந்துச்சோ அதோடு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பெரிய நெகட்டிவாக இருக்குது என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா இப்போது நத்திங் இந்த ஃபோனை லான்ச் பண்ணையில் ஃப்ளாக்ஷிப்ஸில் எல்லாரும் சார்ஜர் ரிமூவ் பண்ணாங்க, சாம்சங் மிட் ரேஞ்சில் ரிமூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ மேபி ட்ரெண்ட் அப்படி தான் போகுமோ, எல்லா பிராண்ட்ஸுமே மிட் ரேஞ்சஸில் கூட சார்ஜர்ஸ் ரிமூவ் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு யோசிச்சு பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் அந்த பாயிண்டில் அந்த கோணத்தில் பார்க்கையில் மேபி கொஞ்சம் டாலரபுளாக இருந்துச்சு. பட் இப்போது அந்த ட்ரெண்ட் பிக்கப் ஆகலை. கடைசி 9 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்ஸும் இன்னும் ஃபாஸ்ட்டான சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க மிட் ரேஞ்சில் மெஜாரிட்டி. ஸோ இப்போ அது இன்னும் ஒரு பெரிய நெகட்டிவாக எனக்கு படுது இந்த ஃபோன் வரையில். பட் இன்னொரு ட்ரெண்ட் இவங்களுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங். மிட் ரேஞ்சில் எந்த பிராண்டுமே ஒயர்லெஸ் சார்ஜிங் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் இப்போ ஹையர் அண்ட் ஃபோன்ஸில் கூட ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லாமல் நிறைய லான்ச்சஸ் பார்க்குறோம். ஸோ இந்த ஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 15 வாட்ஸ் ஒயர்லெஸ், 5 வாட்ஸ் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் அப்படிங்கிறது யூசர் கன்வீனியன்ஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். கன்வீனியன்ஸ் பற்றி பேசையில் இந்த ஃபோனோட அஃபிஷியல் கேஸும் நத்திங் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணையில் ஃபுல்லாகவே இதோட அஃபிஷியல் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த கேமராஸ் லைட்டாக எலிவேட்டடாக இருக்கிறது பெரிய நெகட்டிவாக படல. ஏன்னா கேஸ் யூஸ் பண்ணையில் அப்படியே ஃப்ளாட் ஆகிடுது. பட் அப்படி ஃப்ளாட்டாக இருக்கல அந்த கிளாஸ் சர்ஃபேஸை தொடுறதுக்கு சான்சஸ் அதிகம். என்னோட யூனிட்டில் எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் அஃப்கோர்ஸ் ஓலியோஃபோபிக் கோட்டிங் இந்த பாயிண்டில் சுத்தமாக இல்லை. ஸோ நான் ஷார்ட்ஸ் எடுக்கையில் அப்பப்போ தொடச்சி தான் எடுக்க வேண்டியிருக்கு. இமேஜஸ் பற்றி பேசையில் அவங்களோட அப்டேட்ஸ் மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணியிருக்கிறது கேமரா குவாலிட்டியை தான். இனிஷியலாக இருந்ததோட இப்போ கேமராஸ் ரொம்பவே இம்ப்ரூவ்டாக இருக்குது. சின்னர் ஃப்ரெஷர் இந்த ஃபோனில் டியூவல் கேமரா செட்டப் தான், தேவையில்லாத மேக்ரோ டெப்த் சென்சர் எதுவும் அவங்க இன்க்ளூட் பண்ணல. அதுக்கே ஒரு பெரிய பாசிட்டிவ். பிரைமரி 50 மெகா பிக்சல் சோனி IMX766 ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் 5X5 Pro மை ஃபோன்ஸில் நம்ம பார்த்த அதே சென்சர். இது ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.9 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. செகண்டரி அதுவும் ஒரு 50 மெகா பிக்சல் சென்சர் f2.2 அல்ட்ரா வைடோட பேர் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த கலர்ஸ் இனிஷியலாக இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. இப்போ அதை இன்னும் க்ளோஸ் ஆக்கியிருக்காங்க. ப்ளஸ் பிரைமரியோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம்.
இந்த ஃபோனோட கவரேஜ் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அட்லீஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ணேன். டிப்பிக்கலாக வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் வந்து கேமராஸ் ஆவரேஜ் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியன் யூடியூபர்ஸ், சவுத் ஏஷியன் யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேமராஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஏன் இந்த பேட்டர்ன், ஏன் இந்த வித்தியாசம் கவரேஜ்லன்னு பார்த்தா, வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் அந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால மெயினாக அவங்க இந்த ஃபோனை மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸோட கம்பேர் பண்ணாங்க. ஸோ ஒரு கூகுள் ஃப்ளாக்ஷிப், சாம்சங் ஃப்ளாக்ஷிப், ஆப்பிள் ஃப்ளாக்ஷிப்போட கம்பேர் பண்ணல கண்டிப்பாக அது ஆவரேஜ் தான். பட் நம்ம இன்னும் அதிகமாக மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் கவர் பண்ணுறதுனால, மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸோட இன்னும் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கல கேமராஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். லோ லைட்டில் கூட இந்த ஷாட்ஸை பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது, நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது, ரொம்பவே யூஸபுளாக இருக்குது. அதுக்காக சிப்னால லிமிடேஷன்ஸ் இல்லைன்னு கிடையாது. வீடியோ 4K 30ல் கேப் ஆகிருக்கு. பட் 4K 30ல் ஃபுட்டேஜ் நல்லா டீட்டெயில்டாக, ஸ்டேபிளாக, கரெக்டான கலர்ஸோட அவைலபிளாக இருக்குது. இப்போ அந்த சிப்பை பற்றி பேசையில் எனக்கு இருக்கிறதுலே சர்ப்ரைசிங்காக இருந்த விஷயம் இதுதான். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த ஃபோன் என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜான்வரி எண்ட், ஏர்லி ஃபெப்ரவரியில் ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட் வந்ததுக்கப்புறம், அட்லீஸ்ட் எனக்கு பீட்டா அவங்க கொடுத்ததுக்கப்புறம் இதை என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் 778G ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ஆக்சுவல் டே டு டே யூஸ்க்கு. ஐ மீன் நடா இவன் 7 சீரிஸ் ஃபோனை வந்து 8 சீரிஸ் லெவலுக்கு இருக்குன்றான்லாம் நினச்சிடாதீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ரெண்டர் பண்ண போகிறீங்க, இல்லை கேம்ஸ் மேக்ஸ் அவுட் செட்டிங்ஸில் ரன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மிட்ரேஞ்ச் சிப்புங்கிறது தெரிய தான் போகுது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆண்ட்ராய்ட் 12ல் நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ணையில் ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ஃபோன் மாதிரி இருந்துச்சு. அதாவது டே டு டே யூஸ்க்கு கூட நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கல ஃபோன் நல்லா தான் இருக்கும். பட் அப்பப்போ வந்து தம்பி 8 சீரிஸ் சிப்லாம் இல்லை 7 சீரிஸ் அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். பட் ஆண்ட்ராய்ட் 13 அந்த நத்திங் OS 1.5 அப்டேட்டுக்கு அப்புறம் நான் இந்த ஃபோனுக்கு S22 அல்ட்ராலேருந்து ஸ்விட்ச் பண்ணேன். ஒரு பாயிண்டில் கூட எனக்கு வந்து S22 அல்ட்ராவே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா அந்தளவு ஸ்மூத்தாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு இன்டர்ஃபேஸ். இந்த ஆண்ட்ராய்ட் 13 அப்டேட்டோட வேறு சில சேஞ்சஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த கிளிஃப் ரிங்டோன்ஸ், அதுக்கு ஒரு புது பேக் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் கிளிஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் ஒரு புது பேக் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு சில புது வால்பேப்பர்ஸ். என்னடா தம்பி அப்டேட்னு சொல்லிட்டு வெறும் சும்மா மேக்கப் மட்டும் போட்டுருக்காங்களா ஃபோனுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வெல் ஏற்கனவே நான் சொன்ன அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஆப் ஓப்பனிங் ஸ்பீட்ஸ், அந்த ஓவரால் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்கிறதும் இதனால தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நத்திங்கோட கிளைம் 50% வரைக்கும் ஆப் லான்ச் ஸ்பீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோங்கிறது. அந்த கிளைம் எக்ஸாக்டாக ட்ரூவாக இல்லையான்னு எனக்கு தெரில. பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது முன்னாடி இருந்ததோட. இப்போ இது போக ஒரு சில சின்ன சின்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு அந்த குவிக் டாகல்ஸ்லேருந்து டேட்டா சிம் ஆக்சஸ் பண்ணுறது, லாக் ஸ்க்ரீன் ஷார்ட்கட்ஸ் இப்போ கஸ்டமைஸ் பண்ண முடியும். எனக்கு அந்த ஃப்ளாஷ் டாகல் இங்கே செட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஒருத்தரையும் ஃபோன் அன்லாக் பண்ண தேவையில்லை ஃப்ளாஷ் லைட் ட்ரிகர் பண்ணோன்னா. அஃப்கோர்ஸ் அன்லாக் பண்ணுறது பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் சரி, ஃபேஸ் அன்லாக்கும் சரி, குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்லா குவிக்காக ஒர்க் ஆச்சு. அந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, டீசென்ட். மற்ற சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு நத்திங் ஸ்டைல் வெதர் ஆப் டேரெக்டாக விஜெட்லேருந்து இதுக்குள்ளே ஜம்பின் பண்ண முடியும். லாக் அன்லாக்குக்கு கொஞ்சம் நல்ல சின்ன சின்ன ட்ரான்சிஷன்ஸ். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் நத்திங் எக்ஸ் ஆப்பை இன்க்ளூட் பண்ணுறாங்க. இனிஷியலாக இவங்க லான்ச் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீலோடட் ஆப்ஸே பெருசாக எதுவும் கிடையாது. இந்த ஒரு ஆப் இன்க்ளூட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு நத்திங் இயர்ஃபோன்ஸ் வாங்கினீங்கன்னா தனியாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். பட் இங்கே தான் ஆரம்பிக்கும், இப்படி தான் அது டிப்பிக்கலாக பிராண்ட்ஸ்க்கு ஆரம்பிக்கும். இதுலேருந்து தான் ஒரு பாயிண்டில் ஹாட் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் நீங்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற பாயிண்ட்டுக்கும் வந்திருக்கு சில பிராண்ட்ஸில். ஸோ நத்திங் அந்த மாதிரி பண்ணாமல் அவங்களோட ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட் எவ்வளோ க்ளீனாக, எவ்வளோ மினிமலிஸ்ட்டாக அவங்களோட இன்டர்ஃபேஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பேசிக்காக நான் சொல்ல வரது என்னென்னா, கடைசி 9 மாதத்தில் அப்டேட்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்லோவாக இருந்திருக்கு, பட் ஸ்டேபிளாக இருந்திருக்கு. இப்போ பெரிய கேள்வி, 3 வருஷம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 2.25 வருஷம் பாக்கி இருக்குது. அந்த 2.25 வருஷத்துக்கு இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக கொடுப்பாங்களாங்கிறது தான்.
ஏன்னா டிப்பிக்கலாக ஒரு புது ஃபோன் லான்ச் ஆகையில் அதுக்கு தான் ஃபோக்கஸ் கொடுப்பாங்க. இங்கே வந்து இந்த ஃபோனுக்கு சக்ஸஸராக இல்லாமல் இன்னும் ஹையர் எண்ட் ஃபோன் தான் புதுசாக அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா 8 சீரிஸ் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களோட நத்திங் ஃபோன் 2க்கு. ஸோ அந்த ஃபோன் லான்ச் ஆகையில் இதுக்கு சப்போர்ட் கிடைக்குமா இல்லை சொதப்புவாங்களா இப்போதைக்கு யாராலையும் சொல்ல முடியாது. பட் இந்த 9 மாதத்துக்கு அவங்க அப்டேட்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாமே சூப்பர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்டேட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல சூப்பராக சொதப்பவும் செஞ்சுருக்காங்க. என்ன? ஃபோனை திருப்புவோம். டிஸ்பிளே. இப்போ என்னோடய அன்பாக்சிங்லேருந்து ஒரு சின்ன கட், ரொம்ப குவிக், 2 செகண்ட். டிஸ்பிளே 6.55 inches Full HD Plus AMOLED 10-bit பேனல், 1200 நெட் பீக் பிரைட்னஸ். பேசிக்காக இந்த டிஸ்பிளேயால் 1200 nits வரைக்கும் பிரைட்னஸ் அவுட்புட் பண்ண முடியும். பட் டெஸ்டிங்க்கு அப்புறம் சில பேர் இல்லைம்மா 700 nits தான் போகுது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ நத்திங் வந்துட்டு ஆமாம்மா 1200 பண்ண முடியும், பட் நாங்கள் பேட்ரி லைஃப் ப்ளஸ் த ஹீட்டிங் ஆஃப் த ஃபோன் ஆஃப் த ஆல் தேட் ஆஃப் த திங்கிங் வி ஆர் கீப்பிங் டு only 700 அப்படின்ட்டாங்க. லான்ச்சில் 1200ன்னு சொன்னீங்க, இப்போ 700ங்கிறீங்க. இது இந்த ஃபோனுக்கு ஒரு நெகட்டிவ். ஐ மீன் 700 nits யூஸபிளாக தான் இருக்குது. பட் அவுட்டோர்ஸ் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நிறைய வெளியில் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இது உங்களுக்கு மேபி கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இனிஷியல் கேள்வி, 2023 இந்த ஃபோன் வர்த்தா? என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்று, அந்த சாஃப்ட்வேர் உள்ள சிப் டே டு டே யூசேஜ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் அதுக்கு ஆப்டிமைஸ்டாகவும் கொடுத்துருக்காங்க. நல்லா க்ளீனாக மினிமலாக இருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ். ப்ளஸ் பில்ட், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்ல பில்ட் ஃபோன்ஸ், நல்ல யூனிக்காக இருக்கிற ஃபோன்ஸ் பெருசாக கிடைக்கிறது இல்லை. பேக்கில் கொர்லா கிளாஸ், மெட்டல் ஃப்ரேம், வயர்லெஸ் சார்ஜிங் அதெல்லாம் அவைலபிளாக இருக்கிறதும் இந்த ஃபோனுக்கு பாசிட்டிவ்ஸ். அதெல்லாம் முக்கியம் இல்லை, இருக்கிறதுலே பெஸ்ட் வேல்யூ ஃபோன் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்காது. பட் இப்போ நத்திங் ஃபோன் 1க்கு ஒரு டைரக்ட் சக்ஸஸர் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது அட்லீஸ்ட் இந்த பாயிண்டில் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுனால 2023 இந்த ஃபோனில் இப்போ நான் சொன்ன இந்த ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சுன்னா நத்திங் ஃபோன் 1 இன்னமும் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா நத்திங் ஃபோன் 2 இதோட விலை அதிகமான செக்மெண்ட்டுக்கு தான் போகுது. ஸோ ஃபோனை வாங்கினோடனே 1 மாதத்தில் 2 மாதத்தில் போச்சா, பெட்டரான ப்ராசஸரோட அதே ரேட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டானுங்க போச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற பாயிண்ட் வராது. அட்லீஸ்ட் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச இன்ஃபோ வச்சு அதுதான். ஸோ எனிவேஸ், இதுதான் நத்திங் ஃபோன் 1 பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2023 இந்த ஃபோனை வாங்குறது வர்த்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வர்த்து இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்குது, என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கல, எல்லாத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பதில் சொல்கிறேன் இல்லையோ கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸும் படிப்பேன். ப்ளஸ் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே.